மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னான். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம், ஆமென். ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டார், எப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, ஒரு கடுகு, ஆமென், விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று, ஆமென், எவ்வளவு சின்னதாக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக்கிட்டார். ஆமென். 2 கோணங்களிலே நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒன்று, ஏன் ஆண்டவர் நிறைய ஊமைகளை சொன்னார், இந்த கடுகு விதையை பற்றி சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? ஆமென். அதை நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, இந்த ஊமையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற சில காரியங்கள், இதை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றபோது எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். விட்டு வந்த பிறகு இந்த சீஷர்களுக்கு ஒரு தவறான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமென். ஆண்டவர் ஊமைகளை வழியாய் பரலோக ராஜ்யத்தை சொல்லுகிறது ஒரு பக்கம் புரிந்து கொள்ளவும், இன்னொரு பக்கம் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தவறான எதிர்பார்ப்புகள், அதை சரி பண்ணவும் ஆண்டவர் அவருடைய ஊமைகளில் இந்த கடுகு இந்த மாதிரி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதாவது ராஜ்யம், இந்த சீஷர்கள் பார்த்து வளர்ந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்றால் ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம். இஸ்ரவேலர் என்றாலும் யாருடைய ஆளுகை கீழே இருந்தாங்கன்னா ரோமன்ஸ். இப்போ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் ஜனங்களை பிடிச்சிட்டு அவங்க ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க. ஆனால் ரோம கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் அப்படின்னா, போய் பிடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க. அந்தந்த நாட்டில் இவங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்தாபிப்பாங்க. இவங்க பிலாத்துவெல்லாம் ரோம அதிகாரி, அவங்க கொண்டு வைப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே நம்ம இந்தியா இருந்துச்சுல்ல, அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க அங்கே போகலை, அந்த கவர்மெண்ட் இங்கே அவங்க சட்ட திட்டங்களின்படி அவங்க ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை குறித்து புரிய வைப்பதற்காகவே இந்த ரோமன் கவர்மெண்ட் இப்படியில் விட்டார் ஆண்டவர். ஆமேன். ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும் அந்த கிங்டம். ஆமேன். அதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம தேவராஜ்யம் நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அது ஓட்ட முடியும் போது போவோம். ஆனால் எப்படி அன்று இஸ்ரவேலராக இருந்தாலும் அவங்க எந்த ஆளுகை கீழே இருந்தாங்க அப்படின்னா ரோம கவர்மெண்டுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தாங்க. அந்த ஆளுகை கீழே இருந்ததுனால அவங்க வைக்கிற சட்டம். அதனால தான் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, இந்த கொஸ்டின்லாம் எழும்புறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க சில சட்டங்களை எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஆளுகைக்கு கீழே அவங்க இருந்ததுனால அவங்க அதை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்ததும் அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. அப்போ இவர் ராஜ்யத்தை கையில் எடுத்ததும் சீஷர்கள் எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ இவரும் பெருசாக ஏதோ ஒரு ராஜ்யத்தை ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஆனால் இவங்க நினச்ச ராஜ்யம் அல்ல அவர் சொன்ன ராஜ்யம். அதை புரிய வைப்பதற்காக, அதாவது இவங்க மைண்டில் எது செட் ஆகிருக்கு அப்படி தெரியுமா, இந்த ரோம கவர்மெண்ட் செட் ஆகிருக்கு. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் அவன் பூனை செத்து போயிடும், யானைக்கு ஒரு காலம் வந்தால் அந்த அவன் கீழே வாலும் கொஞ்சம் கீழே கீழே. ஆமாம். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக.
அப்போ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை நீ தவறான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது. இதை நான் சொல்லும்போது ஒரு செய்தியை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்க வேண்டும். ஆமே, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால். அதே நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தவறாக இருக்குமானால் கர்த்தர் அதை கரெக்ட் பண்ணுவார். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்ட் பண்ணுகிறார். ஆமென். இந்த உவமை சொல்வதற்கான முக்கியமான நோக்கம், நீ எதிர்பார்ப்பது கரெக்ட் அல்ல, ஆனால் சரியானதை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பை கரெக்ட் பண்ணுவதற்காக இப்போ பாருங்கள், இந்த சீஷர்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இவங்க எப்படி கிங்டம்னு நினச்சிருந்தாங்க, தேவராஜ்யத்தை இவங்க எப்படி நினச்சிருந்தாங்கன்னு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, இவங்க அதை எப்படி நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ரோம கவர்மெண்ட்டை போல் இதுவும் ஒரு கவர்மெண்ட். ஆமாம், இவங்க அரசியல் ராஜ்யமாய் நினச்சிருந்தாங்க. ஆமாம், பொலிட்டிக்கல் கிங்டம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வராங்க. அதனால தான் அப்போஸ்தலர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:6. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்? இன்னும் ராஜ்யம் யார் பிடியில தான் இருக்கு? ரோமப்படியில் இருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் இருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. இவ்வளோ பேசிட்டு இருக்கும்போது இவங்க மைண்டு திருப்பி எங்கே தான் போகுது அப்படின்னா, ஆண்டவர் இக்காலத்தில் ராஜ்யத்தை நீங்கள் திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. அதன் அர்த்தம் என்ன? இவங்க இன்னொரு பரலோக ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்ளவில்லை. இவங்க இன்னும் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ ரோம கவர்மெண்ட் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு, இயேசு வந்துட்டார், மேசியா வந்துட்டாரு, இவர் அவங்கள ஜெயிச்சு ஆமென் கவர்மெண்ட்டை இஸ்ரவேலுக்கு திருப்பி தரப்போகிறார். இப்படி வராங்க. அதனால தான் இவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் இக்காலத்திலா, ஆண்டவரே இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களப்பா, அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துடும்லப்பா. இவன் ஃபுல்லாக இதான் பேச்சாக இருக்கும் நாளைக்கு வர. அதாவது இந்த பொலிட்டிக்கல் கிங்டம் இதே பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் அதுதான் கரெக்ட் பண்றார். 7வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருந்த காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு. இது உன்னுடைய டாபிக் கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது உன்னுடைய டாபிக்கே கிடையாது. சிம்பிளா சொல்லணும், அதான், இது உன்னுடைய டாபிக் கிடையாது. நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை நான் பிரித்தெடுத்தது கிங்டமுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக. ஆனால் உன் மைண்டு ஃபுல்லாக எதுதான் ஆக்கியபை பண்ணியிருக்குன்னா, எதுதான் நிரம்பி இருக்குன்னா, இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்து தான் உன் மைண்டு ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் இப்போவாது மாறுமா ஆண்டவரே? ரோம கவர்மெண்ட் இஸ்ரவேலுக்கு மாறுமா? இக்காலத்தில் ஆண்டவர் இதை உடைக்கிறார். அதாவது நீ நினைக்கிறது மாதிரி பரலோக ராஜ்யம் சைஸ் வைஸ் கிடையாது, அது ஃபெய்த் வைஸில் இருக்கும். ஆமே, நீ சைஸ் ரோம கவர்மெண்ட்னா அதை விட பெருசா, ஆண்டவர் இப்படி பெருசாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடுகு அப்படிங்கிறார். கடுகு அப்படிங்க, ஆண்டவர் நீங்கள் பெரிய மலை பர்வதம் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா ஒரு கடுகு அப்படின்ட்டார். ஆமே, என்னுடைய ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் கட்டப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும், உடைக்கப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். என்ன சொன்ன இப்போ? எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில் கட்டப்படணும், பாபேல் கோபுரம் உடைக்க. நம்ம அறியாம தேவ சித்தத்துக்கு மாறா நம்ம மனசுல ஒன்று கட்டி வச்சிருப்போம், நிறைய பாபேல் கோபுரத்தை கட்டி வச்சிருப்போம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆமே அது உள்ள போய் அது சுத்தியலை போல அடிக்கும். சில இடத்துல பில்டிங் கட்டுறதுக்காக பழைய பில்டிங் எல்லாம் தட்டுவாங்க பாருங்க. அந்த ப்ராசஸ் நம்ம லைஃப்ல நடக்கணும். நம்ம வேர்டால நம்ம உடைக்கப்படுகிறோம் அப்படின்னாலே நம்ம உருவாக்கப்படுவோம்னு அர்த்தம். ஆண்டவர் 3.5 வருஷம் அவருடைய டீச்சிங்கில் பிரதானமாக அவர் செய்த முக்கியமான காரியத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, நிறைய உடைச்சார். அதில் ஒன்று தான் தவறான எதிர்பார்ப்பு. அதாவது
நான் எதிர்பார்த்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நான் தப்பா எதிர்பார்த்து கர்த்தர் அதை தராம போனா அதுக்கு உத்தரவாதி யாரு கிடையாது? கர்த்தர் கிடையாது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம கவர்மெண்ட் வந்து சில சட்டங்களை போட்டிருக்கும். அதில் ஒரு சட்டம் என்னென்னா, இந்த மிலிட்ரி மேன்லாம் இருப்பாங்கல்ல, இராணுவம், அதே போல் அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சேலரியை வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த சேலரியால் வந்து அவங்களால நிறைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க யாரை வேலை வாங்குவாங்க அப்படின்னா, யூதர்களை வேலை வாங்குவாங்க. அதில் ஒரு முக்கியமான வேலை தான் என்னென்னா, கடையிலேருந்து ஒரு பொருளை வாங்கி யூதர்னை வச்சு தூக்கிட்டு போக வைப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சில கன்செஷன் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதாவது நீ அவனை வேலை வாங்கிக்கோ, ஆனால் ரொம்ப வேலை வாங்கக்கூடாது, கொஞ்சம் இப்போ 1 மைல் தூரம் அவனை வச்சு என்ன பண்ணலாம், நீ தூக்கிட்டு போகலாம். இப்போ கடை புரியறதுக்காக சொல்கிறேன், இப்போ கடைக்கும் வீட்டுக்கும் 5 மைல் தூரம் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணலாம், சோல்ஜர்ஸ் 5 மைல் தூரம் வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டு அந்த 1 மைல் தூரத்துக்கு ஒரு யூதனை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதாவது இவங்க ஆளுகைக்கு கீழே இருக்கிறவங்களை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்படிதான் ஒரு சீமோன் என்கிறவனை பலவந்தம் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? சிலுவை சுமக்கிறதுக்காக. கொஞ்சம் தூரம் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோத்துக்கு நீ யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நீ பயன்படுத்தலாம், இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு வந்து, அப்போ இவங்கெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த கவர்மெண்ட் மாறும். இந்த கவர்மெண்ட் மாறும்போது நம்மளை என்ன பண்ணணும், இவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் இயேசு சொல்கிறாரு, உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீ என்ன தெரியுமா செய்யணும்? இதுக்கு அந்த கவர்மெண்ட்டே பரவாயில்ல. அதாவது நம்ம ஒன்று மைண்டில் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்க, அதை உடைக்கிறாரு, ஒன்றும் இல்லை. அதே போல் இவனுக்கு, அதாவது யூதனை, அதாவது ரோமன் வந்து ஒருத்தன் அடித்தா ரோமன்ட்ட ஏன் அடித்தேன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஆளுக்கு கீழே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அடித்தா சொல்லுங்க ஆண்டவரே, எடுக்கவா கத்திய, மறு கண்ணத்தையும் காட்டு. ஆமே, அவங்களுக்கு புரியவே இல்லை. அவன் புரியறதுக்காக என்னுடைய ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்ட் பண்ணுறார். உடைக்கிறாருங்கிற வேர்டை விட கரெக்ட் பண்ணுறார். நம்முடைய தவறான எதிர்பார்ப்புகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வரும்போது இயேசு யார் தூக்கி வைப்பார் தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி வைப்பார். நீ இப்படி மாறலைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டேன்ட்டார். அப்போ நான் நினைக்கிறது அல்ல, நமக்குள்ள கிங்டம்னா இப்படி இருக்கும், தேவராஜ்யம்னா இப்படி இருக்கும். தேவராஜ்யத்தை எதோடு ஒப்பிடக்கூடாது என்றால் உலக ராஜ்யங்களோடு ஒப்பிடக்கூடாது. தேவராஜ்யத்தில் எதை கலந்துடக்கூடாது அப்படின்னா அரசியலை அதுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஆமேன். எனவே தான் ஆண்டவர் எல்லா உவமையும் சொல்லும்போது அவர் ராஜா வீட்டு விருந்து வர சொல்றார். ராஜா வீட்டு விருந்து சொல்றார், மணவாளன் சொல்றாரு, இப்படியெல்லாம் பெருசு பெருசா சொல்லிட்டு இருக்கிறதுலே சின்னதை கையில் எடுத்துட்டார். இருக்கிறதுலே சின்னது, உள்ளதிலேயே சின்னது, கடுகு விதை வந்து எல்லா விதைகளிலும் அது ரொம்ப சின்னது, அதை கையில் எடுக்கிறார். இருக்கிறதுலையே பெஸ்ட்னு பார்க்காம இருக்கிறதுலையே சின்னதை பார்க்கிறார். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ 1000ங்களுக்குள்ளே 130வது இடம். அப்படியா? இல்ல, இருக்கிற 1000த்திலையும் சிறியது. ஆண்டவர் கிங்டமுடைய மைண்ட் செட்டு, சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியாகவும் மாறுவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. 2வதாக இவர்களுடைய தவறான எதிர்பார்ப்பு என்னவென்றால், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமேன். யோவானும் யாக்கோவும் இயேசுவினிடத்தில் வருவார்கள். ஆமேன். அதாவது இவங்க என்ன எதிர்பார்த்து கிங்டம் குறித்து வாஞ்சிக்கிறாங்கன்னா பதவி அதிகாரம். மார்க் 10வது அதிகாரம் 35 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்பொழுது செபதேயுவின் குமாரா யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, இன்னொரு இடத்துல யாக்கோபு யோவான் யாரை கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவாங்கன்னு இருக்கோம்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. சரி, இதை வாசிங்க. போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்க கேட்கிறதை எங்களுக்கு செய்யணும். உடனே ஆண்டவர் கேட்கிறார், என்ன நான் உங்களுக்கு செய்யணும்? 37. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்தில். அதாவது உங்க மகிமையில உங்க ராஜ்யத்துல
நாங்க 2 பேர் இருக்கிறோம்ல, ஒரு ஆள் எங்க இருக்கணும்? வலது பரிசுத்தில் இருக்கணும். இடது பரிசுத்தில் உட்காரும்படிக்கு, அதாவது நீங்க எப்படியும் நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சு உக்காந்ததும் நாங்க 2 பேரும் மந்திரியா பக்கத்துல உக்காந்துடணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ள, அதாவது ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேண்டும் ஆண்டவரே, கூட்டணி ஆட்சி தான் வேணும் ஆண்டவரே, எப்படியாவது. அதாவது யோவானும் யாக்கோவும் அப்படியே வர்றாங்க. அதாவது இவங்க 2 பேரும் கேட்கறதுனால மற்ற 10 பேரும் ரொம்ப பரிசுத்தவான்கள் கிடையாது. இவங்க முந்திட்டாங்க. இவங்க கேட்டது மற்ற 10 பேருக்கு என்ன உண்டாயிட்டான்? உடனே யோவான் சூப்பர், இப்படிதான் கேளு. அப்படியா? இல்லை. அதனாலதான் பேதுருவுக்கு முதல்ல யாரை போடணும்? யோவானை போடணும். அதனாலதான் ஆண்டவர், நீ முதிர் வயதில், ஆண்டவர் அதெல்லாம் இருக்கட்டும், இவன் காரியம் என்ன? இவன் தான் பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். இவன் காரியம் என்ன நீங்க சொன்னீங்கன்னா, இங்க பாரு, எனக்கு இவன் கதை தெரிஞ்சா போதும். நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு மெதுவும் அண்ணனும் தம்பியும் வந்து, ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது ரைட் சைடில் ஒரு ஆள், லெஃப்ட் சைடில் ஒரு ஆள், இப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீங்க கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் உண்மை. ஏன் இந்த ஊமை கடுகு விதையோடு சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல இறங்கி வா. நீ பெருசா அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கல, அதுல இருந்து இறங்கி வா. முதல்ல கீழே இருந்து பாரு. நான் இறங்கி வந்திருக்கிறேன். அதாவது இயேசு இறங்கி வந்துட்டார், இவங்க ஏறி போறாங்க. இயேசு இவங்க நமக்காக இறங்கி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏறி போவோம். இப்படிதான் ஒரு காலத்துல ஒரு ராஜா நிவாரணம் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்ப நிவாரணம், பாவப்பட்டவங்க நிவாரணம் கொடுக்கும்போது ஒரு ஃபேமிலி வராங்க. ராஜா கிட்ட போய் நிவாரணம் வாங்கும்போது இப்படியா போறது, இருக்கிறதுலே காஸ்ட்லி ட்ரெஸ்ஸும் போட்டு பக்கத்தில் நகையும் கடன் வாங்கிட்டு ராஜாவுக்கு ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்களாம். ராஜா பார்த்துட்டு, இவன் இருக்கிற நிலைமையை பாரு, இவனுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கதா? இவனை போக சொல்லு, இவன் நம்மளோட நல்லா இருக்கிறான். ஆண்டவர் இறங்கி வரார். தம்மை தாமே வெறுமையாகி அடிமைன்ற எடுத்து வரும்போது இவங்க அப்படி, ஆண்டவரே இந்த ரைட் சைடில் ஒரு ஆள், லெஃப்ட் சைடில் ஒரு ஆள். ஆமே. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, நீ என்ன கேட்கிறேன்னே உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ? அப்படி கேட்கும்போது என்னன்னே தெரியாம எங்களால் கூடும் அப்படிங்கிறாங்க. ஆமே, அதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனாலும் 40வது வசனம், என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அல்லாமல். அப்ப இன்னைக்கும் அந்த பிளேஸ் யாருக்குன்னே தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் அப்போ இதை டார்கெட் பண்றவங்க, ஆண்டவரே அது நானா இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரைட் சைடில், அவருடைய லெஃப்ட் சைடில் யார் இருக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா இயேசு அழகாய் சொல்லிட்டாரு. லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது, ஜெயம் கொள்ளுகிறவனை வேணும், அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அத்தாரிட்டி அண்ட் ஆனர். இவங்க இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு வரார்னா, செர்வன்ஹுட் நிலைக்கு, ஒரு சேவை செய்கிற மனப்பான்மைக்கு கொண்டு வரார். அதிகாரம் கையில் எடுக்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்கள எந்த நிலைக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தமக்கு எல்லா அதிகாரமும் பிதா கொடுத்தார் என்பதை அறிந்த போது அவர் ஒரு துண்டை இடுப்புல கட்டிட்டு சீஷர்களுடைய காலை கழுவுகிறார். அவர் சொல்றார், பாரு, குருவை விட சீஷன் பெரிய ஆள் கிடையாது. நான் என்ன பண்றேன் பாத்தியா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அதிகார திமிரில் உட்காரல, நான் சேவை மனப்பான்மையில் நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். இதான் கிங்டம் மைண்ட் செட். எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ இவங்க அந்த தவற, அப்போ ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு பதவி கிடைக்கும், எனக்கு கிங்டமில் எனக்கு இந்த உயர்வு கிடைக்கும். ஆமேன். இதை ஆண்டவர் மாற்றுறார். மூன்றாவது, இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, லூக்கா 19:11 பாருங்கள். லூக்கா 19:11. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில்
அவர் எருசலேமுக்கு எப்படி சமீபமாக, அவர் போறதே பிடிக்கப்பட, அடிக்கப்பட, நொறுக்கப்பட. இவர் இப்படி கிங்டம் பத்தியே பேசிட்டு எருசலேமுக்குள்ள என்றானதும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம். ஏன்னா இவர் எங்க வந்துட்டாரு? எருசலேமுக்கு வந்துட்டார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று நினைத்தபடியினால் அவர் ஒரு உவமையை சொன்னார். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இமீடியட்டா நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் அதுதான். ஆமென். அதாவது கிங்டம் ப்ராசஸ் வந்து இமீடியட்டாலாம் நடக்காது. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில், அதாவது தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த ராஜ்ய மனநிலைமை உடையவனுக்கு எதுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னா, அந்த வேலைக்காக, அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுவான். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அது எல்லாம் இமீடியட்டா நடக்காது. அதாவது சில செய்தியெல்லாம் கேட்கும்போது, சில செய்தியெல்லாம் கேட்டு எங்கேயாவது ஏதாவது இங்கே இதில் ஒரு மில் இருக்கும் பாருங்க, நம்ம அதில் வந்து ஒரு சைரன் சவுண்டு உண்டு. சைரன் சவுண்டு உண்டு. சின்ன வயசுலலாம் வந்து இந்த வருகை செய்தியெல்லாம் கேட்டு இந்த சவுண்டு வந்தால் என்ன எப்படி இருக்கும்னா, ஒருவேளை எக்காலம் தான் துணிக்கிலோ அப்படிங்கிற சவுண்ட் வரும். நம்மளாம் நினைச்சு இமீடியட்டாலாம் கிடையாது. அது வந்து அது கிராஜுவலாக தான். ஆண்டவர் அதனால தான் இவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். காலத்துக்கு முன்னாக அவர் எதையுமே செய்ய மாட்டார். காலத்துக்கு முன்னாக அவர் செஞ்சிட்டார் அப்படின்னாலே அதை வந்து பிசாசு அவன் கொஸ்டின் பண்ணுவான். பிசாசே வந்து அவர்கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறான்னா, காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படி சொல்லும்போது அதை அவரால் ரிஜெக்ட் பண்ண முடியல. பார்த்தீங்களா? ஏன்னா அவனுக்கு கிங்டமுடைய ஒர்க்கு தெரியும், கிங்டமுடைய பிரின்சிபிள் தெரியும். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் என்னதான் எனக்கு வாக்குத்தத்தத்தை டைரக்டா வந்து தந்தாலும் அவர் அது நிறைவேற்றும்படியா ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துல தான் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கே தரது போல இருக்கும். கூடாரத்துக்குள்ள இருக்கிறவனை வெளியே கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து வானத்து நட்சத்திரத்தை காட்டு, இவ்வண்ணமா இருக்கும் அப்படிங்கிறார். அது உடனே அவர்கள் நினைச்ச நாளைக்கே வீட்டில் கோவா சவுண்டு கேட்கணும். இன்னும் 14 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஆமென். ஆமென். எருசலேமுக்கு சமீபமா வந்தாச்சு. இனி என்ன வேணும்? இனி என்ன வேணும்? இவர் வந்துட்டார், எல்லாம் நடக்கும். அவர் நடக்கிறதுக்கே கஷ்டம். சிலர்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எருசலேம் அப்போ கிங்டம் உடனே வந்துடும். இப்போ எருசலேமுக்குள்ளே போகிறோம், எல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. பேதுருக்கெல்லாம் விட்டா போதும். ஒரு அதுவும் இவர் ஆலயத்தை வேற என்ன பண்ணிட்டாரு, சுத்திகரிச்சிட்டாரா. அப்போ நினச்சிட்டாங்க ஓகே ரெடி ஆயிரு பேதுரு எதை வெட்டுவேன், நான் காதை தான் வெட்டுவேன், வரவன் காதை அவ்வளோத்தையும் நான் வெட்டிடுவேன். எல்லாம் ரெடியாக இருக்கும்போது ஆண்டவர் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் நேரம் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். ஆமென். நல்ல மேய்ச்சலை நான் காண. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? சரி போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை கொடுத்துட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கலாம். இல்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலையில தான் கொடுப்பார். அவர் வெயிட் பண்ண வச்சு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்கே பாரு நீ வெயிட் பண்ணுன அப்படி சொல்லிட்டு போவார். வெயிட் பண்ணு, ஏன்னா அந்த டைம் வரணும், அந்த நேரம் வரணும். அவர் சகலத்தையும் கிங்டம் உடைய பிரின்சிபிள் டைமை தாண்டியோ டைமுக்கு முன்னாடியோ அவர் செய்யவே மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும், இதை தெரிந்து கொள்ளும். அதனால தான் எங்க கொண்டு வரணும், கடுகு விதை ஒரு பெரிய மரமா வளரணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறது. அதனால தான் அப்படி கடுகு விதை அப்படிங்கிறார்.
அப்போ என்னுடைய தவறான எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா அடிச்சு 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 உடைக்கிறார். நான்காவதாக இவங்க பூமியிலேயே பலனை எதிர்பார்த்தாங்க. மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்பான். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு மறுஜன்ம காலம், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அவங்க என்னன்னா, நான் இப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், அதனால எனக்கு இங்க இப்படி நடக்கும், அது நடக்கும், இது கிடைக்கும், இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து இவங்களை எங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் அப்படின்னா மறுஜன்ம காலம் அப்படின்னு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் வந்து அவங்களை எங்க தூக்கிட்டு போறார் அப்படின்னா அந்த மண்ணை நோக்கி இருந்தவங்களை மகிமையை நோக்கி அவர் திருப்புகிறதை பார்க்க முடியும். பூமியிலே பலனை எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, உனக்கு பூமியில கிடைக்கும், ஆனா நீ பூமியில ஒரு உயர்வுக்காக மேன்மைக்காக என்னை பின்பற்றுகிறவனா இருக்கக்கூடாது. ஆமென். நித்தியத்திலே அந்த வசனத்தை வாசியுங்கள். மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றுகிற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்டு வந்து நித்தியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிங்டம் ஆஃப் காட்ல தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் என்ட்ராகும் போது அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்க தெரியுமா இருக்கணும்? நித்தியத்தில் தான் இருக்கணும். அவன் நம்ம பூமிக்குரியவர்களுக்கு ஏதோ இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம்னு வைங்களேன், நம்மளால காத்திருக்கவே முடியாது. கொஞ்ச நாள் காத்திருந்து டயர்டாகிறோம். இன்னைக்கு டயர்டாகிறோம், நம்மளால காத்திருக்கவே முடியாது. ஆண்டவர் எடுத்ததும் ஃபர்ஸ்ட் நித்தியத்தை தான் சொல்றாரு. சொல்லிவிட்டு தான் 29ல சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்வான் அப்படிங்கிறார். அப்ப அவர் வந்து எதுதான் வந்து ரிவார்டா ஃப்ரெண்ட்ல வைக்கிறார் அப்படின்னா அந்த நித்திய ஜீவன். ஆண்டவரே, நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் ஜெபம் எனக்கு என்ன கிடைக்கும், அது என்ன கிடைக்குங்கிற மைண்ட் செட்டில் நம்ம தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 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 சின்ன பிள்ளை பாடுற ஒரு பாட்டு ஒன்றில், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, இந்த மைண்ட் செட்டில் தான் வரணும். என்ன கொடுப்பீர் நீர் எனக்குன்னு வரக்கூடாது. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேன். கிங்டம்ங்கிறதே அதுதான். ஆமென். கிவிங், நான் என்ன கொடுக்கறது, அதுதான். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது அவன் கொடுக்குறான். அதான் சகோதரியாவது மனைவியாவது விட்டுட்டு வான்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வான்ல. ஆமாம். அதாவது யார் யார் நமக்கு முக்கியமோ அதை விட எனக்கு யார் முக்கியம், எனக்கு இயேசு முக்கியங்கிற மைண்ட் செட்டில் ஒருத்தன் வரான் தெரியுமா, அவனுக்கு ரிவார்டு எங்கே வச்சிருக்கிறேன்னு தெரியுமா? மறுஜன்ம காலம். அந்த மகிமை பொருந்தினவராய் வீற்றிருக்கும் போது. ஆமென். இந்த பூமியில கர்த்தரை பிரதானமாய் வைத்து பேதுரு வாயில இந்த வார்த்தை வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, கிங்டம் ஆஃப் காட குறித்த சரியான புரிதல் இல்லாததுனால, நம்ம லைஃப்ல இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த புரிதல் இல்லாததுனால நம்ம என்ன கேட்குறோன்னே தெரியாம கேட்குறோம். அதனால தான் பாருங்கள், எல்லாமே நம்ம இந்த பூமிக்குரியவர்களோடு கனெக்ட் பண்ணி அதை பெருசாக கொண்டு வரோம். அது இல்லைன்னு இல்லை, அது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தசமபாகம்னு இருக்குன்னு வைங்களேன். தசமபாகம் நம்ம உடனே மைண்டில் நம்ம அதை டீச் பண்ணும்போதும் அது எப்படி தான் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா, நீ கொடுத்தேன்னா கர்த்தர் உனக்கு அமுக்கி குலுக்கி இப்படி ஒன்றை வச்சு தான் டைத்தை வந்து சொல்ல வேண்டி இருக்கு. அப்படி இல்லை. அது வந்து, ஆண்டவரே நான் உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்குறோம். இந்த மைண்ட் செட்டு வரணும். இதுதான் வந்து அப்போ நான் ஆண்டவருக்குன்னு ஒன்று கொடுக்கறது. நான் இப்படி கொடுத்தேன்னா 10ல் 1 கொடுத்தா ஆண்டவர் எனக்கு மீதி எனக்கு இவ்வளோ தருவார். அப்போ நான் 100 கொடுத்தா எனக்கு 1000 கொடுத்தா 10. இப்படி ஒரு இதுக்கு இப்படி கொண்டு வரவே கூடாது. ஆண்டவர் ஆண்டவர் சொன்னார், நீ 100 பலனை அடைவ சொல்லிட்டு அதை வந்து பெருசாவே சொல்லலை. இங்க அவர் எதை பெருசா சொல்றாருன்னா மறுஜன்ம காலத்தில். ஆமாம், அது யாரு கண்டா?
மறுஜன்ம காலத்தில் எனக்கு நீங்கள் தரதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட முடியாது ஆண்டவரே. இப்போ ஏதாவது செஞ்சாதான் எனக்கு 4 பேர்கிட்ட. நமக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம். மகிமையில் நீங்கள் அப்படி செய்கிறதுனா யார் ஃபோட்டோ எடுத்து யார்? அப்போ வாட்ஸ்அப் உண்டா? ஒரு ஆப்பும் கிடையாது. நான் இப்போ எனக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா 4 பேர்கிட்ட அப்படி கல்யாண வீட்டுக்கு இப்படி ஆட்டிட்டு போகலாம் ஆண்டவரே. ஆனால் அப்போ கல்யாண வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் நான் மறுஜன்ம காலம் ஆண்டவர் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீ இப்படி பண்ணு, நீ ஆண்டவருக்காக இப்படி பண்ணு, ஆண்டவர் உனக்கு அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார். பண்ண மாட்டார் இல்லை. ஆனால் அதை ஃப்ரண்ட்ல வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம். அதை இப்போ நீ ஆண்டவருக்காக இப்படி கொடுத்தேன், கர்த்தர் உனக்கு அதை செய்வார், இப்படி செய்வார். ஆமே. ஆண்டவர் தாவீது தன் வீட்டை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய வீட்டை குறித்து கவலைப்பட்டான். கர்த்தர் தாவீதுக்கு வீட்டை கட்டினார். அதே போல நீங்க தேவனுடைய வீட்டுக்கு ஏதாவது பண்ண கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டுவார். கர்த்தர் கட்ட மாட்டார் இல்ல, கர்த்தர் நிச்சயம் கட்டுவார். ஆனா இப்படி உன்னை காட்டி தான் கர்த்தருக்காக ஒன்னு செய்ய வைக்கணும்னு அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா? அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த கான்செப்ட் ஆண்டவர் பிடிக்காது. நீ ஆண்டவருக்குன்னு ஒன்று செஞ்சேன்னா, அவர் யாருக்கும் கடனாளி. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. மூவராய் ஆண்டவர் ஆபிரகாமை விசிட் பண்ண போனார். சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னாடி போற இடத்துல ஆபிரகாம் 3 பிடி மாவு எடுக்கிறான். ஆளுக்கு 1 பிடி. ஒரு வேளை ஆகாரம் கொடுக்கிறதுக்கு 3 பிடி மாவு எடுத்தான். ஆண்டவர் கணக்கில் எழுதிட்டாரு. ஆபிரகாமின் தலைமுறை எகிப்திலிருந்து வராங்க. வனாந்திரத்தில் டெய்லி மன்னா கொடுக்கிறார். எல்லாரும் அளந்து பார்த்தா ஆளுக்கு 1 படி இருக்கு. இது ஒரு நாள் கொடுக்கல, 40 வருஷம் கொடுத்தார். ஏன் ஒரு 1 படி கரெக்டாக கொடுக்குறீங்க? ஏன்னா இவங்க தாத்தா ஒரு காலத்தில் எனக்கு செஞ்சது. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, தலைமுறைய கணக்கு வச்சு ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் 3 படி மாவு எடுத்து, ஆண்டவரே சப்பாத்தியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நாளைக்கு சப்பாத்தி தருவீங்களா? உன்னை நான் சப்பாத்தி மாவாக்குறேன். இல்லை, அவன் மைண்ட்லே இல்லை. அவனுக்கு ஆண்டவர் குழந்தை தருவேன் வாக்கு கொடுத்து இன்னும் தரவே இல்லை. இப்போ வீட்டு மரத்தடியில் உட்கார வச்சிருக்கிறார். நம்மளா இருந்தா கட்டி வச்சிருப்போம். தராம உங்களை நான் விட்டவே மாட்டேன். இல்லை படிக்க, ஆண்டவருங்க மரத்தில் கட்டி வச்சிருக்கிறேன், அவர் எனக்கு தருவேன். அவர் ரிலாக்ஸ் பண்றார். அந்த இடத்துல ஆபிரகாம் வாய் திறக்கவே இல்லை. ஆனாலும் எதிர்பார்ப்பு இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, இதுதாங்க பரலோக ராஜ்யம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நான் ஆண்டவரை பிரைஸ் பண்றேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அப்படின்னா இந்த இம்மைக்குரிய காரியம். ஆண்டவரை நான் இப்போ எவ்வளவு துதிச்சா எனக்கு இது கிடைக்கும். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நிறைய சர்ச்சையெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு 1000 ஸ்தோத்திர பலி புக்கு இருக்குல்ல, தப்பு கிடையாது. அதில் ஆண்டவரை குறித்த வார்த்தைகள் தான் இருக்கு. பாருங்க, 1000 ஸ்தோத்திர பலி புக்கு நான் ஒரு 3 தடவை படித்தேன், கர்த்தர் என் கடத்தை எல்லாம் மாட்டினார் அப்படி சொல்லுவாங்க. இதை கேட்டதும் ஒரே புக் சேல்ஸாக இருக்கும். அவன் 1000 ஸ்தோத்திர பலி, சிலர் 10,000 இருக்காங்க தான், ஏன்னா கடன் ரொம்ப ஜாஸ்தி. ஆமே. அப்போ ஸ்தோத்திரம் பலி போடுறது தப்பு கிடையாது. ஆனா மைண்ட்ல என்ன இருக்கு? நான் ஸ்தோத்திரம் போட்ட என்ன மாறும்? கடன். இது தப்பு. நான் தசமபாகம் கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் என்ன கொடுக்கணும்? தசமபாகம் கொடுக்கணும். அப்ப நான் என் மைண்ட்ல என்ன வச்சுட்டு நான் கொடுக்குறேன்? யாக்கோபு போல, ஆண்டவரே நம்ம ஒரு டீலுக்குள்ள வரும், நீர் என்னோடு இருந்து எனக்கு உண்ண உணவு உடுக்க உட இதெல்லாம் தந்தா நீர் என் தேவனாயிருப்பீர், நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் தருவேன் நன்றிங்கிறான். இப்படிதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எனக்கு இதை பண்ணீங்கன்னா, அதை பண்ணீங்கன்னா, நான் எனக்கு இப்படி பண்ணீங்கன்னா, அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி பண்ணுவேன். ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இங்க பாரு, நீ பூமியிலே பலனை தேடுகிறவனா இருப்ப அப்படின்னா நீ ஏமாந்துருவ பேதுருவே. உனக்கு நான் மகிமையை வச்சிருக்கிறேன். இந்த பூமியில எந்த ஒரு பலனும் சரி ஒரு நாள் தாண்டும் போது அது பழசாயிரும்.
ஆமென். ஆகாரம் ரொம்ப நேரம் வைக்கவும் முடியாது. எதுவும் சரி, ஒரு நாள் தாண்டிட்டுனா, கொஞ்ச நாள் தாண்டிட்டுனா அது பழசு. ஆனா உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சியும் கிடையாது, உழுவும் கிடையாது. ஆண்டவர் வந்து கரெக்ட் பண்றார். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, எனக்கு கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னுடைய எதிர்பார்ப்புகள் கரெக்ட் ஆகும் போது என்னுடைய ஜபங்கள் உகந்ததாகும், என்னுடைய பார்வை உகந்ததாகும். ஆமென். ஆண்டவர் கரெக்ட் பண்ணப்பட்ட பேதுரு, கரெக்ட் பண்ணப்படாத பேதுரு. சீஷர்களுக்கு காமனாட்டு பேதுருவை நம்ம எல்லாத்துலேயும் பிடிச்சி ஃப்ரெண்டில் வைக்கிறோம், ஏன்னா அவர் தானே லீடர். இப்போ கரெக்ட் பண்ணப்படாத பேதுருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானும் யாக்கோபும் ராஜ்யத்தில் வலது பக்கம் இடது பக்கம் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. கரெக்ட் பண்ணப்பட்ட பேதுருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்கிறாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? கை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எனக்கு கை கொடுத்தாங்க. ஆமே, பழைய பேதுருவா இருந்திருக்கணும். ஆமே, அது ஒரு பவுலை பார்க்கவே முடியாது. பவுல் அங்க சிறையிருப்பில் இருக்கிறார். யாருடைய சிறையிருப்பு? நம்ம சிறையிருப்பு தான். விட்டுருக்கவே மாட்டார். அந்த கத்தி இன்னும் உரையில தான் இருக்கு. ஆமே, இப்ப கை கொடுக்கிறார். இதான் சரி செய்யப்பட்டவன், கரெக்ட் பண்ணப்பட்டவன். அதாவது ஏன் அழைப்பு, எனக்கு தேவன் கொடுத்த கிருபை, எனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம், இதை குறித்த தெளிவு இருக்குன்னு வைங்களேன், எனக்கு இன்னொருத்தங்க அழைப்பு மேலே, இன்னொருத்தங்க மேலே இருக்கிற கிருபை அபிஷேகத்துக்கு மேலே என்ன வர்றதுக்கு வாய்ப்பில்லை தெரியுமா? பொறாமை வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு இந்த தெளிவு இல்லாததுனால தான் இன்னொருத்தங்களை பார்க்கும்போது நமக்கு நம்ம அறியாமல் என்ன வருது? பொறாமை வருது. ஆமென். ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறார். நீ பூமியில் எதிர்பார்த்து என் பின்னாடி வராத. அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த சீஷர்கள் எதை அக்செப்ட் பண்ணவில்லை அப்படின்னா, துன்பத்தின் பாதையை ஏற்கவில்லை. ரிஜெக்டிங் த பாத் ஆஃப் சஃபரிங். அதற்கான அடையாளம் தான் மத்தேயு 16:22 பேதுரு சொல்லுவார், இயேசு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, மனுஷகுமாரன் 20 பாருங்க, 21 இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை சொல்ல தொடங்கினார். உடனே பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு, அவரை இங்க வாங்க, ரெஸ்ட் இல்லாம பேசணும், இதான் பிரச்சனை, இங்க வாங்க, தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, கிராஸ் இல்லாம க்ளோரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது உமக்கு தி சஃபரிங் கிங்டம் ஆஃப் காட்ல, அதாவது ஆல்ரெடி ரோம கவர்மெண்டால இவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆமே, அப்போ தேவன் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான் இருக்கும்போது கண்ணீர் இல்லை, கவர் இல்லை, இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சிலுவையை உள்ள கொண்டு வரார், கிராஸை உள்ள கொண்டு வரார். இதை இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க விரும்பினது மகிமை மட்டும். ஆனால் தேவன் அந்த மகிமை அடைய வைத்திருக்கிற வழிதான் சிலுவை. எல்லாருக்கும் பரலோகம் வேணும், எல்லாருக்கும் எது வேண்டாம்? சிலுவை வேண்டாம். நாம் அவரோடு கூட பாடுபட்டால் மட்டுமே அவரோடு கூட, ஆமே, கிராஸ் இல்லாம க்ளோரி இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. சஃபரிங் இல்லாம கிங்டமை எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, கிராஸ் இல்லாம க்ளோரி எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, சரண்டர் இல்லாம ஆளுகையை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆமா, சஃபரிங் இல்லாம கிங்டம் கிடையாது. தேவ ராஜ்யத்தில் ஒருத்தன் தேவ ராஜ்யத்தின் மனநிலைமையில வாழ்கிறவன் இந்த பூமியில உபத்திரவங்களை அவன் அனுபவிப்பான், பிசிக்கலா இல்லாட்டையும் மென்டலி. ஏன்னா அவனுடைய மைண்ட் செட்டை வந்து கூட இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ கூட இருக்கிறவங்க ஒரு காரியத்துக்காக, அதாவது ஒரு பழி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும்போது நம்ம அந்த ரேஞ்சுக்கு போய் ஆகணும். போய் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அன்பு சமாதானம் பேசினா அதுக்கப்புறம் ஆயுதம் நமக்கு நேரா திரும்பும். ஆமே, கிங்டம் மைண்ட் செட்டில் வாழ்கிற ஒருத்தனுக்கு அவன் குடும்பத்தாரே யாரா மாறிடுவாங்க? சத்துருக்களா மாறிடுவாங்க. ஆண்டவரே சொல்ல, ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள்
அவன் வீட்டாரேன்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டில் வாழும்போது நிறைய நிறைய சஃபர் பண்ண வேண்டி இருக்கும். ஃபிசிக்கலாக மாம்சிகமான யுத்தம் அல்ல இது. அது வந்து ஒருத்தங்க அடிச்சிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு. இது மனதளவில் காயம். அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங்கில் ஆண்டவர் இதை சொல்லவே இல்லை. பப்ளிக் மீட்டிங்கில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே நீங்கள் வாங்க. ஆனால் அவரோடு இருக்கும்படி அவருடைய ராஜ்யத்துக்காக வந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட சொல்ல, உலகம் அழும்போது நீங்கள் அழும்போது உலகம் என்ன செய்யும் தெரியுமா? சிரிக்கும். ஆனால் நீ கவலைப்படாத, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிங்டம் மைண்ட் செட்டில் வாழும்போது நம்மளால் அந்த பழிக்கு பழி வாங்கிறது, ஒருத்தங்க பேசுறதுக்கு நம்ம அமைதியாக இருப்போம். நம்ம அதை எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்போம். இது வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளில் பிடிக்காம ஆயிரும். கொஞ்ச நாளில் பிடிக்காம நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளை பிடிக்காமலே ஆயிரும். இதுதான், அதான் இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நீங்கள் கிங்டம் மைண்ட் செட்டில் இந்த பூமியில் வாழ்கிறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களால் சமாளிக்க முடியாது. நீங்கள் கேளுங்க அப்படிம்பாங்க, நீங்கள் எதாவது பேசுங்க அப்படிம்பாங்க, நீங்கள் ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. யோபுவின் மனைவி சொன்னால, வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க, தேவனை தூஷித்து சொல்ல மாட்டான். ஆமென். இது வந்து அதனால் இதை ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணுங்க. அவர் 5 அப்பத்தை 5000க்கு அதிகமாக கொடுத்தாரு தெரியுமா? அந்த அப்பம் ஸ்கிப் ஆகலாம், தப்பு கிடையாது. கிராஸை ஸ்கிப் பண்ண முடியாது. கிறிஸ்டியன் லைஃப்ல கிராஸை ஃபேஸ் பண்ணாம க்ளோரியை பார்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிராஸை ஃபேஸ் பண்ணாம க்ளோரியை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் உள்வாங்க வைக்கதான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி ஆண்டவர் இந்த கடுகு விதை ஓமையை கொண்டு வரலாம். இப்போ இன்னும் நான் செய்திக்குள்ளே போகலை, ஆனால் இதை வந்து ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், ஏன் இப்படி இவ்வளோ சின்ன விதையை எடுத்தார் என்ற பார்வையில் தான் ஆவியானவர் இதை காண்பித்து கொடுத்தார். ஆமாம், கூடவே இருந்தாலும் அந்த மைண்ட் செட் ஆண்டவர் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து இந்த பந்தயத்துக்கு ஓடுகிற குதிரையை போல அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து வெளியே விடுறார். ஆண்டவர் வந்து வெளியே விடும்போது ரேஸில் ஜெயிக்கிறது மாதிரி இருந்தால் தான் வெளியே விடுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா வெளியே விடவே மாட்டார். நீங்கள் 3 வருஷம் ட்ரைனிங் முடித்தாலும் சரி, இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லி உட்காரதான் வைப்பார். ஆமென். இந்த கடுகு விதையை பரலோக ராஜ்யத்தோடு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு 5 சத்தியங்களை நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அந்த 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். ஏதோ ஒரு நிலத்தில் அல்ல, தன்னுடைய நிலம். 1 கொரிந்தியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் தேவனுடைய வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் அவருடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பண்ணை அவருடைய ஃபீல்டு, நம்ம தான் அவருடைய நிலம். அதற்கு முன்னாடி தான் ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஓமையை சொல்லியிருப்பார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், சில விதைகள் எங்கே விழுந்துச்சு? வழி அருகே, முள்ளுள்ள இடம், கற்பாறை, நல்ல நிலம். அங்கே ஆண்டவர் நல்ல நிலம், அது என்ன, அந்த ஃபீல்டை எதோடு ஒப்பிட்டு சொல்லுவார்னா மனுஷனுடைய இருதயம். அப்போ கடுகு விதை, கிங்டம் ஆஃப் காட், அது ஒரு விதை. அதை அவர் எங்க போடுகிறார் அப்படின்னா தன்னுடைய நிலத்திலே. நம்ம ஒவ்வொருவருமே அவரால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். ஆமாம், we are God's own field. அவருடைய சொந்த நிலம், அவருடைய சொந்த நிலம். இதற்குள்ளே இந்த கடுகு விதைய போடுறார். இது கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்குள்ளே விதைக்கிறார். என்னெல்லாம் விதைக்கிறார்? அவருடைய திட்டத்தை விதைக்கிறார், அவருடைய வார்த்தையை விதைக்கிறார், விசுவாசத்தை விதைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கண்ணுக்கு தெரியாது. ஆமே, நம்முடைய இப்படிதான் இருக்கும்.
பார்த்தா ஒண்ணுமே இப்படி எதுக்கு விலை கொடுத்து வாங்கி ஒண்ணுமே பண்ணல, அப்படிதான் இருக்கும். இதுக்கா இவ்வளோ ரத்தம் சிந்தினாரு? ரத்தம் சிந்தி வாங்கிட்டு எதுவுமே அடுத்த நாளே அப்படி ஒரு பெரிய பில்டிங்லாம் கட்டுவாருன்னு பார்த்தா ஒன்றும் கட்ட மாட்டேங்கிறாரு. எபேசியர்ல எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு இருக்கும். விதைக்கிறார், அவருடைய திட்டத்தை விதைச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய அவருடைய வாக்குத்தத்தங்களை விதைத்திருக்கிறார், நற்கிரியைகளை விதைத்திருக்கிறார், நிறைய காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? விதைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்மை கிரயத்துக்கு கொண்டு கர்த்தர் விதைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள சில நன்மையானவைகளை கர்த்தர் விதைத்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விதைத்திருக்கிறார். அப்போ எனக்குள்ள கர்த்தர் விதைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவன் எதற்கு ஏங்கணும் தெரியுமா? பின்மாறி காலத்து மழைக்காக அவ ஏங்கணும், அந்த மழைக்காக. ஹல்லேலூயா. எஃப் கூட ஜீசஸ். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. க்ளோரி மழையாக இறங்கணுமே, ரிபாபா கரபலபா தடரபா முழுதும் நனைக்கணுமே. ஆமென். என் அன்பே, என் உயிரே, க்ளோரி என் அன்பே. ஒரு சத்தியத்தை கேளுங்கள். ஆண்டவர் உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் ஏன் தெரியல தெரியுமா? அது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுனால. அது தெரியல, அவ்வளவுதான். அது வளரும் போதுதான் தெரியும். ஆமே. நீங்க கர்த்தருடைய நிலமானால் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கர்த்தருடைய நிலமானால் உங்களுக்குள்ளே இந்த விதை. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், எனக்குள்ளே அவருடைய திட்டம் விதைக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றாய் முளைக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஆமென். காரணம், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். அது ஏன் தெரியல? எனக்கு என்ன திட்டம் தெரியல. எப்படி தெரியும்? கடுகு விதை எப்படிங்க தெரியும்? எனக்கு தெரியாததுனால அது இல்லைன்னு ஆயிராது. அதனாலதான் தன்னிலத்தில் எசேக்கியேல் 36:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்படி பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டவங்க லைஃப் தான். அதுக்கு கீழே ஆண்டவர் சொல்லுகிறார், 25 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாவீர்கள். அடுத்த வார்த்தை அழகா இருக்கும். கொடுத்து உங்களுக்கு நவமா, ஏன்னா அவருடைய ஓன் லேண்ட் ஆயிட்டோம்ல, நம்ம அவருடைய சொந்த நிலம் ஆயிட்டோம். இப்போ அங்க ஒரு ஆப்ரேஷனே நடக்குது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது. ஆமென். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உள்ள வைக்கிறார். ஏன்னா அவருடைய ஃபீல்டு. அதனால தான் சில டைமில் அது ஆப்ரேஷன் பண்ணது மாதிரி பெயின் இருக்கும், திடீர்னு நெஞ்சு வலிக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே. இது பரலோக ஹாஸ்பிட்டலில் நடந்த ஆப்ரேஷன். இங்கே உள்ள ரிப்போர்ட்லாம் தெரியாது. அவர் அங்கே ஒரு ஹார்ட்டை தூக்குறாரு. ஏன்னா இதுக்குள்ள அவர் இந்த கடுகு விதை அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை விதைச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை செய்யவும் நான் பண்ணுவேன். ஆமென். நான் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள். 30, நீங்கள் இனிமேல்
ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. 33 நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். 34 பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இதை கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை பண்படுத்தி எனக்குள்ளே விதைக்கிறார். வேளை வரும், வேளை வரும். உங்களுக்குள்ள ராஜ்யத்தை, அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுவார் லூக்கா சுவிசேஷத்தில். அது உங்களுக்குள் இருக்கிற விதைச்சிருக்கிறார். காட்ஸ் பிளான். ஆமா, என் லைஃபை குறித்து தேவ திட்டத்தை அப்படி போட்டிருக்கிறார். ஆண்டவரே தெரியல. அது எப்படிப்பா தெரியும்? அது கடுகு விதை. அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்? ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தீர்மானம் அது நம்முடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஆமென், ஒரு அற்பமான ஆரம்பம். மார்க்கு சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4:31 அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பூமியில் அது விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும், பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆமே, நமக்கு நிறைய தோணும் தெரியுமா? அது விதைக்கப்படும் போது எப்படிதான் இருக்குமா? ரொம்ப சின்னதா இருக்குமா? அப்ப அந்த டைம்ல நமக்கு நிறைய தோணும் தெரியுமா? அது நமக்கு பெஸ்டா இருக்கும். பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதா இருக்கிறது. அற்பமான ஆரம்பம். ஆண்டவர், இதுக்கு நான் நினைச்சது என் லைஃப். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வாழ்க்கையை நம்மளால அங்கீகரிக்க முடியாததுக்கு, அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? நம்ம அதோட பெஸ்டா நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். அற்பமான ஆரம்பம். ஆமென். சகரியா 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்குது தெரியுமா? சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமோ, எல்லாத்திலையும் சின்னது, எல்லாத்திலும். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே, அந்த சிறியதுக்குள்ளே யார் விதைக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆமே, பிள்ளை. ஜீசஸ், அந்த யூதருக்கு ராஜாவை பணிந்து கொள்ள வர்றவங்க எங்க தேடி பார்க்கறாங்க? அவங்க நினைச்சாங்க அப்படி சிங்காசனத்தில் அப்படி இருப்பாங்க, எருசலேம் எங்க இருப்பாங்க, அரண்மனையில் இருப்பாருன்னு பார்த்தா இல்லை, அவர் ஒரு துணியில சுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கும். அவன் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஆனால் தூதர்களுக்கு அதன் மேன்மை தெரிஞ்சனால பாடுறாங்க, பரலோகம் கொண்டாடுது. தேவ திட்டம் யாருக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ பரலோகம் கொண்டாட ஆரம்பிக்கும். தேவ தூதர்கள் அவர்களை உற்று பார்க்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படி ஆசையா இருப்பாங்க. ஐயோ, யாரு இவனா? இவனுக்கு புரிய மாட்டேங்குது, இவன் இன்னும் எக்ஸ்ட்ரா சால்னாக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறானே. ஆமே, ஆண்டவர் பெரிய திட்டம். நம்ம மைண்ட் செட் என்ன? அரண்மனையில தான், சாஸ்திரிகளை போல. இதுதான் ஓவரா படிக்கூடாதுன்னு சொல்லுது. நேரம் அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இங்க பார்த்தா ஒரு வீட்டில், ஒரு சின்ன வீட்டில் சாஸ்திரிகள் வரும்போது இயேசு வீட்டில் இருக்கிறார். அப்போ அவருக்கு வயசு ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கும்.
அதனால தான் ஏரோது எத்தனை வயசுக்குள்ள உள்ளவங்களை கொல்வோம் அப்படின்னா 2 வயசு. மேய்ப்பர்கள் வந்து பிறந்த அன்னைக்கு வந்து பார்த்தாங்க, சாஸ்திரிகள் அந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்க ஃப்ளைட்டு பிடிச்செல்லாம் வரல, அவங்க ஒட்டகத்துலேயும் குதிரையிலுமா வந்திருப்பாங்க. பல தேசங்களிலிருந்து வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி எல்லாம் சேர்ந்து வராங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தராக கனெக்ட் ஆகி வராங்க. அந்த 3 காணிக்கையை வச்சு நம்ம 3 சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறோம். ஆமாம், அவங்க வராங்க. அவங்க வரும்போது ஏறக்குறைய 2 இயர்ஸ் ஆயிட்டு, 2 இயர்ஸ். அதனால தான் அவங்க வீட்டுக்குள்ளே, அவங்க வரும்போது இயேசு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க மரியாள். ஆண்டவருக்கு மாத்திரமாக இப்படி தாங்க இருக்கும். நம்ம நினைக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிற யூதருக்கு ராஜானா இங்கே தான் அரண்மனையில் இல்லை, இருக்கிறதுலே சிறியது. அதனால தான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளால் யோசேப்பு மரியாளை தள்ளிவிட இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்படி தான் தேவ திட்டத்தை நம்ம வந்து ஒரு சைடில் அக்செப்ட் பண்ணுவோம், இன்னொரு சைடில் நம்ம தள்ளிவிட பார்ப்போம். ஏன்னா சொசைட்டி இதை அக்செப்ட் பண்ணாது, சொசைட்டி இதை வந்து அங்கீகரிக்காது. ஒரு சைடில் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆவிக்கிற நோட்டத்தோடு சொல்கிறேன். வேர்டு வரும்போது நம்ம ஆண்டவரே நான் தரேன்ப்பா, என்னை தருகிறேன்னு சொல்லி தருவோம். ஆனால் நம்ம சூழ்நிலைக்குள்ளே போகும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ப்ரெஷர், அந்த நெருக்கத்தில் நம்ம யோசிப்பை போல தள்ளிவிட மனதாக இருப்போம். வேண்டாம் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் விடலை. எப்படி யோசேப்போடு சொப்பனத்தில் தூதனை வச்சு இடைப்பட்டாரோ அதே போல் இடைப்பட்டு இன்னும் அந்த தேவ திட்டத்தை சுமக்கிற பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போக மாட்டோம். ஏன் தெரியுமா? இந்த மண் பாண்டத்துக்குள்ள அந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் இருக்கிறது, எனக்குள்ள தேவ திட்டம் இருக்கிறதுங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எசேக்கியேல் 47 அந்த நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி தான் ஆரம்பிக்குது தெரியுமா? கணுக்கால் இருந்தா ஆரம்பிக்குது. ஆரம்பம் அற்பமாய் தான் இருக்கும். ஆமேன். ஆரம்பம் அற்பமாய் தான், கணுக்கால் அளவு அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா பஞ்ச காலத்துல யோசேப்பை தேடி எல்லாரும் போறாங்க. யோசேப்ட்ட அப்படி ஆகாரெல்லாம் அப்படி நிரம்பி இருக்கு. அந்த யோசேப்புடைய ஃப்ளாஷ்பேக் அடிங்க பாருங்க, ஆரம்பத்தை பாருங்க. ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருந்து பாருங்க. அவங்க அப்பா யாக்கோபு ஆண்டவரே எனக்கு உணவு தாங்கன்னு கெஞ்சி ஜோம் பண்ற ஒரு நிலை இருந்துச்சு. அவங்க தாத்தா இதே எகிப்தில் பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆமென். பஞ்சகாலம் மனைவியை கூட்டிட்டு போறாங்க. மனைவி யாருன்னு சொல்லுவார் தெரியுமா? சகோதரி. அதே இடத்துல பொய் சொல்லி வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பிழைப்புக்கு வேற வழி இல்லை. ஆமென். ஆனால் அந்த இடத்துல இப்போ வேற பிள்ளை அதே எகிப்தை ஆளுகிறான். இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பிழைப்புக்கு எனக்கு வேற வழி தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலை நாளைக்கு தலைமுறை வரும்போது கர்த்தர் எப்படி உயர்த்துவார்னே தெரியாது. இன்னைக்கு நம்ம படுகிற கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் ஆமென் அடுத்த சந்ததிக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் தான் வைப்பார். இது கிங்டம் பிரின்சிபிள். இது கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுருங்க. ஓகே, ஃபோனெல்லாம் தயவு செய்து சைலண்டில் போட்டுருங்க. சர்ச்சுக்கு வரும்போதே நீங்கள் சைலண்டில் போட்டுருங்க. அப்படி வச்சா ரொம்ப நல்லது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல அப்போ ஆரம்பம் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுவார், பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை என்ன பண்றாங்களாம்? அசட்டை பண்றாங்க. ஆண்டவர் சீலோவாவின் தண்ணீர் வந்து மெதுவா ஓடுதுன்னு அசட்டை பண்றாங்க. நமக்கு என்ன திறந்ததும் பொத்துட்டு விழணும். ஆமாம்.
நம்ம கையை இது என்னைக்கு இந்த குடத்தை நிரப்பி சில 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 பைப்புலலாம் வரக்கூடிய தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்துடும். அது ஆனாலும் நிரம்பாது. சில இந்த கல்யாண வீட்டிலலாம் பைப் வச்சுருப்பாங்க பாருங்க, கை கழுவான இப்படி ஓப்பன் பண்ணா மண்டபத்தையே கழுவி விட்டுட்டு வரும். ஆமாம். இந்த ஜனங்கள் மெதுவாய் ஓடுகிற சீலோவாமின் தண்ணீரை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் அசட்டை, அது ஆண்டவருக்கு பிடிக்கல. இப்படி அசட்டை பண்ணுறேன். ஆண்டவர் என்ன ஆண்டவரை, இது என்னைக்கு நிரம்பி என்னைக்கு வந்து என்னைக்கு நான் எடுத்து, அப்படி இல்லை. தேவ ராஜ்யம் என்பது அற்பமான ஆரம்பம் தான். அற்பமான ஆரம்பம். எல்லாருடைய வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இப்படி சொல்லுகிறார். சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய பிதாவின் வீட்டில். ஏன் இதை எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியதானே? அவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அவருக்கு அது குறைச்சல் கிடையாது. பப்ளிக்கா எனக்கு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்றது அவர் குறைச்சலா நினைக்கல. நம்ம மறைக்க பார்ப்போம். நமக்கு அது வந்து சொன்னா ஏதோ தெரிஞ்ச குறைச்சல் போல. அவருக்கு அது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா? அவர் சிங்கிளா தான் ஸ்டார்ட் பண்றார். அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. யோசேப்பு இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கூட இல்லை. அப்படிதான் ஆரம்பிக்கிறார். முடிக்கும் போது ஒருத்தரும் கூட இல்லை. அதனாலதான் என் புயமே எனக்கு ரட்சிப்பாகின்னு இருக்கு. அவர் 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 தோல்ல எப்படி, ஆமே, எவ்வளவு அவர் நல்லா இருக்கும்போது அவர் மேல சாஞ்சிருந்தாங்க. அவர் கஷ்டப்படும் போது அவர் சாஞ்சிருக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்படி தலை அவர் தோல்லையே வச்சு, ஆமே, இதுதான் ஆரம்பம். ஆனா அந்த ஆரம்பம் தான் இன்னைக்கு இப்படி படர்ந்து இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பம். இந்த மெதுவா ஓடுகிற சீலோவாமின் தண்ணீரை வந்து என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையில கொஞ்சம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இன்னைக்கு காலையில செகண்ட் சர்வீஸ்ல சொன்னது போலதான். ஆமே, நம்ம 5 ஏக்கர்ல 1 ஏக்கர் தான் இப்போ வாங்கியிருக்கிறோம். ஆனா 1 ஏக்கர்னு சொல்லும் போது அது 100 சென்ட் இருக்கு. ஆமே, இதே இடத்துல ஆமே பக்கத்துல 2 சென்ட், இந்த 3 சென்ட், இதெல்லாம் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஆமா, 2 சென்ட் வாங்க கஷ்டப்பட்டோம். ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா 1 சென்ட் வாங்க. இந்த பின்னாடி நான் நிற்கிற இடம் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சென்ட் வரும். அப்போ வந்து மொத்தமாக சேர்ந்து எவ்வளோ 2 மொத்தமாகவே அந்த டைமில் மொத்தமாகவே 2 லட்சம் அப்படி எதை தான் கேட்டாங்க மொத்தமாகவே. ஆனால் அப்போ முடியலை, கஷ்டமாக இருந்தது. அதனால 3 சென்ட் வாங்கணும், அடுத்து ஒரு 3 சென்ட் வாங்கணும். அப்போ முடியல. அப்போ எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்த எடுப்புலையே 1 ஏக்கர். ஆமே, அதாவது நீங்க அதான் மெதுவா ஓடுற சீலோவாமின் ஆண்டவரை 2 சென்ட் வாங்கி இனி என்னத்துக்கு, என்னைக்கு இதுல 2 சென்ட் வாங்கி என்னைக்கு இதுல என்ன இப்படி வந்து என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு என்ன தராரோ அதை சந்தோஷமா பாருங்க. உங்க தாவீதின் தலையில ராஜரீக அபிஷேகம் இருந்து, ஆனா அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக. அவன் அதை சந்தோஷமாய் மேய்த்தான். தாவீதினுடைய குவாலிட்டியே என்ன அப்படின்னா, தன்னை எப்பொழுதும் அவருக்கு ஆடாக்கி கொண்டே இருப்பான். ஆமே, தன்னை ஆண்டவருக்கு யார் ஆடா மாத்துறாங்களோ அவனை தான் கர்த்தர் ஆமே மேய்ப்பனா உருவாக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆமே, தாவீது நல்ல புல்லுள்ள இடத்தை தேடி பிடிச்சு கொடுக்கிறான், நல்ல தண்ணீர் இடத்துல தேடி பிடிச்சு கொடுக்கிறார். இப்படி கொடுக்கும்போது அவர் சொல்ல, அவர் என்னை புல்லுள்ள இடத்துல மேய்த்து ஆமே அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நானே உங்களை நல்லா மேய்க்கும் போது, அவன் தன்னை அவருடைய ஆண்டவரை தனக்கு மேய்ப்பராக்கி கொள்ளும் போது கர்த்தர் அவனை மேய்ப்பனாகவே உருவாக்குகிறார். இது ஆண்டவருடைய மனசு. ஆமே, தாவீது தன்னை ஒரு நாள் மேய்ப்பனாய் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கவே இல்லை. தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் வைத்தான். அவன் அசட்டை பண்ணவே இல்லை. அவன்
சந்தோஷமா ஒவ்வொன்றையும். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். சந்தோஷம், அதை அசட்டப் பண்ணாதீங்க. இனி என்னைக்கு இந்த குடும்பத்தில் இது இப்படி வளர்ந்து இவர் இப்படி இருக்கிறது வரைக்கும், இவ இப்படி இருக்கிறது வரைக்கும் அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த தண்ணீர் மெதுவாய் தான் ஓடும், ஆனாலும் தண்ணீர் ஓடும், நிற்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடுகு விதை எப்படி தான், அது விதைச்சா எங்கே விதைச்சோன்னே நமக்கு தெரியாது. அற்பமான ஆரம்பம். ரெண்டாவது, சீரான வளர்ச்சி, கிராஜுவல் growth. ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆண்டவர் கொண்டு போவார். ஆமாம், இந்த கடுகு விதை அது கொஞ்சம் கொஞ்சமாய் தான் முளைக்கும். ஆமேன். மார்க் 4வது அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நிலமானது முன்பு முளையையும், ஃபர்ஸ்ட் கவனிங்க, முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே, அப்ப அறுப்பு காலத்துல அந்த விளைச்சல் இருக்கு. விளைச்சலுக்கு முன்னாடி எப்படி வரும்? முதல்ல நிலம் அது முளையை கொடுக்கும், அடுத்து கதிரை கொடுக்கும், அதுக்கப்புறம் கதிரிலே நிறைந்த, இப்படிதான் ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ணி நாளைக்கே ராஜா, அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வருஷம் ஆரோன் கையில் ஒரு கோலை வச்சிருக்கிறார். அந்த கோலை ஒரு நைட்டில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வைக்க சொல்லுவார் ஆண்டவர். வச்சு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ப்ராசஸ் அதில் நடந்திருக்கு அப்படின்னா, என்னாகமம் 17 அதனுடைய 8 நான் வாசிக்கிறேன். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையும் எடுத்ததுமே, வாதுமை பழம் அப்படி வைக்கல பார்த்தீங்களா? கிங்டம் ஒர்க் இப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வே வச்சிருக்கிறார். ஆமாம், என்னதான் ஆண்டவரே, என்ன டைம் ஆனாலும் நான் இப்படி தான் செய்வேங்கிறார். ஆமாம், அது துளிர்த்து பூ பூத்து. ஆமாம், என்ன ஆண்டவர் நீங்கள் எடுத்ததும் மார்க் போடுங்க. இல்லை, நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான். ஆமாம் ஆண்டவர், டைம் ஆகுது, அதை நான் பார்த்துக்கிறேன். காலத்தையும் சமயத்தையும் மாட்டுகிறவர் நான். எனக்கு புரியாத காரியம் ஒரே நைட்டு இவ்வளோ நாள் செய்யலை. அப்போ ஒரு நாள், ஆமாம், இவ்வளோ நாள் அது உழைச்சிருக்கு. அந்த கோல் உழைச்சிருக்கு, எவ்வளோ நிந்தை கேட்டிருக்கு. அந்த கோலால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மை நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு இன்னும் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் ஒரு ராத்திரி மாற்றும் போது அவர் அவருடைய மெத்தட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போவார். உங்க அதாவது முதல்ல உள்ளுக்குள்ள அதுக்கு வேர் உண்ட வைப்பார். ஓங்கி ஒரு விருட்சம் வளரணும்னா அதுக்கு வேர் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். எடுத்ததும் அவன் அப்படி பெரிய ஆள் அப்படி ஆகல, வர வர விருத்தி அடைந்தான் என்று ஆதியாகமம் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வர வர விருத்தி அடைந்தான். கலாத்தியர் 4:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து. அதன் அர்த்தம் என்ன? நம்மளையும் கர்த்தர் எப்படிதான் கொண்டு வருவார்? வர வர. ஆமேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய ஊழியமே சாட்சி. ஆமேன், ஆமேன். ஒண்ணுமே இல்லாத இடத்துல எங்க அப்பா எங்க ஃபேமிலியா இங்க வந்தோம், ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வருகிறார். இன்னைக்கு இந்த வளர்ச்சி மட்டும் அநேகர் கண்களுக்கு தெரிகிறது. இதுக்கு பின்னாக ஆண்டவர் நியமித்த ட்ராக். இதுல எத்தனை மரண படுக்கைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள். ஆனா இது எல்லாமே வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. எகிப்தில் யோசேப்பு என்று ஒருவன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யோசேப்பு கடந்து வந்த பாதைகள், எத்தனை நெருக்கம், வேதனை. யோசேப்பின் வஸ்திரமே எத்தனை முறை பறிக்கப்பட்டது. பலவர்ண அங்கி முதல்ல பறிக்கப்பட்டது. அதன் பிறகு அடிமை வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. சிறையில் வந்ததும் சிறைச்சாலை வஸ்திரம் அது பறிக்கப்பட்டு போர்த்திபாரின் வீட்டு மேனேஜர் வஸ்திரம் அதையும் பிடிச்சி ஒரு கிளவி இழுத்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் அடிமை வஸ்திரம், சிறைச்சாலையில் வஸ்திரம். அதுக்கப்புறம் தான் அது பெர்மனண்டா ஒரு ராஜ வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
எகிப்துல யோசேப் என்கிற ஒருவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவார். உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்து, அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். 17 வயசுல தாவீதுக்கு மேல இஸ்ரவேலுக்கு ராஜாவான அபிஷேகம் விழுந்துச்சு. ஆனா 30 வயசுல தான் அவன் ராஜாவாகவே மாறுகிறான். அது வரைக்கும் அவனுக்கு வீட்டில் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளருகிறான். அவன் வர 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 அவன் வளர்த்து கொண்டே இருந்தான், அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆமாம், 2 சாமுவேல் 2:4 அவன் யாருக்கு ராஜாவாக வைப்பாங்க அப்படின்னா யூதா வம்சத்தாரின் மேல் அவனை ராஜாவாக. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் யூதருக்கு மட்டும் ராஜாவாக அல்ல, யூத வம்சத்தாரின் இல்ல, இஸ்ரவேலுக்கே ராஜா. ஆனா இப்போ உள்ள கண்டிஷன்ல அவனை எங்க தான் தூக்கி வைக்கிறாங்க? பரவாயில்ல, யூதருக்காவது அப்படி கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போவார். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆரம்பத்துலேருந்தே சொன்னால் டைம் ஆயிரும். கொஞ்சம் ஆட்லேருந்து தொடங்குறான் தாவீது, அதுக்கப்புறம் 1000 பேருக்கு. இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்தானத்தில் வரான், யூதருக்கு, யூத வம்சத்தாருக்கு ராஜா. ஆனால் அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்பது இஸ்ரவேலுக்கு. ஆமென். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் தாவீதின் இடத்துல வந்தாங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. இது ஒரே நாள்ல நடந்தது கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர, ஒவ்வொரு லெவல்ல கொண்டு வந்து அவன் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக அந்த லெவல்ல உருவாக்குவார். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உருவாக்கப்பட்டு கொண்டே இருந்தான். உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு. அதனாலதான் இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அற்பமான ஆரம்பம். இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க தெரியுமா, இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை ப்ரொமோட் பண்ண போகிறார். ஆனா இங்கே ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கிறது, அதுல சரியா உருவாக்கப்படணும். அதனாலதான் தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்ல. ஆண்டவர் உருவாக்குற ஒவ்வொரு ஸ்டெப்பை இப்படிதான் கொண்டு போவார், இப்படிதான் ஆண்டவருடைய. அப்போ இதுல தான் பக்குவம் ஒரு நிலையானது. அதனாலதான் தாவீதின் சிங்காசனம் வந்து நிற்கும், தாவீதின் பேர் நிக்குது. எடுத்ததும் வந்து ராஜாவா உட்காரல, சவுல மாதிரிலாம் வந்து உட்காரல. இவரை நடத்தின பாதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போறார். ஆண்டவரே, நம்ம மேல இருக்கிற ஆண்டவர் நிறைய பேசியிருப்பார், ஒரு சின்ன ஆரம்பத்தை தந்திருப்பார், இப்படிதான் கொண்டு போவார். அவன் உன் சந்ததி நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்றார் ஆண்டவர். ஆண்டவர் முதல் பிரசவத்திலே 100 பேர் அப்படியா இல்ல, அந்த ஒரு பிரசவத்துக்குள்ளேயே அம்மா கதை முடிஞ்சு, சரீரம் கற்பெல்லாம் எப்படி இருந்துச்சா, செத்து இருந்துச்சு. ஆமென். அந்த டெலிவரிக்காக மட்டும் அந்த கற்பம் பலனடைந்து அதோட முடிஞ்சு. அவன் வயசு காலத்தில் ஒரு பிள்ளைய பார்த்தாச்சு. ஆனா ப்ராமிஸ் என்ன தெரியுமா, நட்சத்திரம். இப்படிதான் ஆரம்பம். 1 2 ஆச்சு, ஏசா யாக்கோபு, அது அப்படியே 12 ஆகுது. ஆமே, அது 70 ஆகுது. ஒரு 400 வருஷம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா 6 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் இனி எண்ண முடியாது. ஆமே. இயேசு மினிஸ்ட்ரியை பாருங்க, சிங்கிளா ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்திரேயா உள்ள என்ட்ராகிறான், பேதுரு என்ட்ராகிறான், 12 சீஷர்கள். அது அப்படியே 70 ஆகுது. உயிர் தெழுந்த பிறகு 120 ஆகுது. 120 அப்படியே 3000 5000. இன்னைக்கு அவன் பேரளவில் இருந்தாலும் உலகத்துல ரிலீஜியன் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறதே என்ன தெரியுமா, கிறிஸ்டியானிட்டி தான். அது வந்து எடுத்ததும், அதாவது இயேசு வந்து அப்படி கால்கடுக்க நடந்து ஊழியம் செய்வார். ஊழியம் செய்யும்போது சீஷர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளர்ச்சி இருக்கு.
நிறைய பேர் வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. ஆமே, நிறைய பேர் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்கள நம்பவே மாட்டார். யாரெல்லாம் வருவாங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் இது இப்படிதான் வளரும். நீங்க ஏசாயா 49 படிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆனாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். அப்போ ஆமென், சீரான வளர்ச்சி இப்படிதான் இருக்கும் லைஃப்ல. ஆமென், திடீர்னு ஆண்டவரே என்னை அப்படி கொண்டு போங்க, இப்படி கொண்டு போங்க. ஆமென், நிறைய புத்தகங்கள்லாம் உண்டு. எளிதில் பணக்காரனாவது எப்படி, புக்கு பயங்கர சேல்ஸ். கடைசியில் புக்கை வித்து புக்கு எழுதுன பணக்காரன் ஆயிட்டான். இன்னைக்கு நிறைய, இன்னும் 21 நாள்ல ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ இருக்கு. இப்படியெல்லாம் யாராவது டைட்டில் போட்டு மீட்டிங் போட்டா ஆண்டவரே, ஆமே, கடைசியில் பார்த்தா என்னாச்சு, ஒரு பிரேக் த்ரூ. ஆண்டவர் நடத்துவார், அவருக்கு தெரியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் கொண்டு வருவார். திரும்பி பார்க்கும்போது ஆமென், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், ஓஹோ தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி, ஆமென், திருப்பி தர ஒன்றும் இல்லையே. ஆமென், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, க்ளோரி. ஆமென். எங்க நமக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு எட்டாததா இருந்ததெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்படி ஆமென் ஆண்டவர் கைகளை ஆசீர்வதித்தார் அல்லவா. ஆண்டவர் வளர்த்தி கொண்டு வருவார். அவருக்கு தெரியும் அவன் யாரை எப்படி வளர்த்தணும். ஏசாயா 1:1 இருக்கும், என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன் அப்படின்ற. என் பிள்ளைகளை 1:2 ஆமென், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரி. என்ன வேர்ட் அது, வளர்த்து ஆதரித்தேன். ஓசியா 11 இருக்கும், நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஓ ஜீசஸ், அப்பா இருக்கிறாருங்க. அவருக்கு தெரியும் என்னுடைய வளர்ச்சி, நான் எப்படி வளரணும், எவ்வளவுக்கு வளரணும் அவருக்கு தெரியும். இந்த ஆத்துமாவுக்கு சேதம் உண்டாகாத வளர்ச்சியை அவர் தருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவுக்கு சேதம் உண்டாகாத வளர்ச்சி கிருபையா எனக்கு தருவீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியோ ஒரு வளர்ச்சி இல்லை இந்த ஆத்துமாவுக்கு. பாருங்க, சாலமோனுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு, ஆனா அவன் ஆத்துமாவுக்கு என்னாச்சு தெரியுமா, சேதம் உண்டாச்சு. ஆத்மாவுக்கு சேதம் உண்டாகாத வளர்ச்சி. அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பில் நிறுத்தி நிறைய டீச் பண்ணுவார், நமக்கு நிறைய சொல்லி தருவார். அதான் தாவீது சொல்லுவார், நம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும். ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போனதுனால 30 வயசுல தாவீதுனுடைய 30 வயசுக்குள்ள நிறைய சங்கீதம் எழுதியிருப்பார். அந்த சங்கீதங்களை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 80 வயசு மெச்சூர்டான ஒரு பர்சன் எழுதுனது மாதிரி இருக்கும். அப்போ அந்த 30 வயசுக்குள்ள அவனுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டார். இதுதாங்க சம்பாத்தியம். சில அனுபவங்கள் இருக்கு தெரியுமா, அது நமக்கு கிடைக்கிற நிறைய சம்பாத்தியம். பணம் இல்லாம நிறைய கோர்ஸ் நம்மள முடிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய கோர்ஸ் முடிக்க வச்சிருக்கிறார். நிறைய அனுபவங்கள். மனுஷன்னா யாரு, சொந்தக்காரங்கன்னா யாரு, உலகன்னா என்ன, நாம இருக்கும்போது மனுஷன் நம்மளை எப்படி பார்ப்பான், இல்லாமல் இருக்கும்போது எல்லாத்தையுமே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார்.
கற்றுத்தருகிறார். கற்றுத்தந்து அப்படியே அடுத்த லெவலில் கொண்டு போகிறார். நம்ம ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு காரியத்தை புரிந்து கொள்ளும் போது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். இப்படி கொண்டு போங்க. மேலே விதைக்கப்பட்டது அவருடைய திட்டம், அது அவருடைய வேளையில் நிறைவேறியே தீரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். 4வதாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த கடுகு விதை அது விதைக்கப்பட்டு அது வளரணும். ஆமேன். அது திடீர்னுலாம் வளராது. ஆமேன். ஏன்னா அது வளரும்போது எப்படி வளருமா? பெரிய மரமாகுமா. இப்போ பெரிய மரமாகணும்னா நல்ல வேர் விடணும். ஆமேன். அப்போ பொறுமை தேவை. பொறுமையுடன் காத்திருப்பது என்பது சும்மா இருக்கிறது கிடையாது. பொறுமையோடு காத்திருக்கிறது என்பது தேவனின் காலத்தை நம்பி, ஆண்டவருடைய வேலையை நம்பி அவரில் நிலைத்திருப்பது தான் பொறுமையோடு காத்திருத்தல். அதாவது வேலை இல்லாமல் சும்மா இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க? நான் காத்திருக்கிறேன். ஆமே. சும்மா இருக்கிறத காத்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. காத்திருக்கிறது சும்மா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எந்த மனநிலையில் இருக்கணும்னா ஆண்டவருடைய வேலையை நம்பி அவரில் நிலைத்திருக்கிறது. அதை குறித்த சிந்தை இருக்கும், அதை குறித்த பேச்சு இருக்கும், அதற்கான ஆயத்தம் இருக்கும். இதுதான் காத்திருக்கிறவனுடைய அடையாளம். ஒரு வாக்குத்தத்தத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா அதை குறித்த சிந்தை, அதை குறித்த பேச்சு, அதற்கான ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். இதுதான் அந்த வேலைக்காக காத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எல்லாம் அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால தான் அந்த வேலைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதை நோக்கி ஃப்ரெண்டில் போயிட்டே இருக்கிறார். அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்றும் முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் அவன் எப்படி இருக்கிறான்? நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். இப்படி தான் வெயிட் பண்ணணும். ஆமாம். ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ள உங்கள் திட்டத்தை விதைச்சிருக்கிறீங்க, அது வளரும், அது நிச்சயம் வளரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நான் தண்ணீர் பாய்ச்சி. ஏசாயா 27:3. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. அப்போ தேவ பிள்ளைக்கு பொறுமை அவசியம். ஆமாம். ஒரு பெரிய திட்டத்தை கடுகு விதை அளவாக்கி விதைச்சிருக்கிறார். அது பெருசாக வளரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அடுத்த 5வதாக முக்கியமான காரியம், அந்த 13:32 வாசிக்கலாம். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிங்டம் பிரின்சிபல் என்ன தெரியுமா? நீ வளர்ந்த பிறகு 4 பேருக்கு பிரயோஜனப்படணும். பிறருக்கு ஆசீர்வாதம், அதுக்கு தான் உனக்கு வளர்ச்சி. நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தான் பரலோக ராஜ்யத்தின் திட்டம், கிங்டம் ஆஃப் காட். நான் 4 பேருக்கு பிரயோஜனப்படுகிறேன், 4 பேருக்கு நான் நன்மையாக இருக்கிறேன்னா எனக்குள்ள என்ன இருக்கிறது தெரியுமா? தேவராஜ்யம் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் யோசேப்பை உயர்த்தி வைத்தது எதற்காக? 4 பேருக்கு நன்மையா இருப்பதற்காக. ஆமென். யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஆகாரம் கிடைத்தது. யோசேப்புக்கு ஆகாரம் கிடைத்தது மாத்திரமல்ல, அந்த கை ஆகாரம் கொடுக்கிறதாய் மாறினது. ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறது எதற்காக? 4 பேருக்கு நம்ம நன்மையா இருக்கணும். ஆமென். அது சகல ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க. இதே பறவை தான் கொத்திட்டு போக பார்த்துச்சு. நீ கடுகு விதையா இருக்கும்போது பறவைகள் வந்து என்ன செய்யும் தெரியுமா? கொத்திட்டு போகும். அதையும் தாண்டி உன்னை பாதுகாத்து உன்னை வளர விட்டதும் இப்போ அதே பறவை எதுக்கு வருது தெரியுமா? அடைக்கலத்துக்கு வருது. நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நிறைய பேர் நம்ம தட்டிட்டு போவாங்க, கொத்திட்டு போவாங்க. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கர்த்தர் நம்மை நன்மையா வைப்பார்.
இல்லை இவன் நான் இப்படி இருக்கும்போது இந்த பறவை தான் என்ன வந்துட்டு முறைச்சு பார்த்து, அதனால என் கிளையில இருக்கும்போது காற்று அடிக்கலைன்னாலும் நாங்கள் ஆடுவோம். எதுக்குன்னா அது இல்லை, இப்படிதான் இருக்கும். தாவீதின் வீட்டார் தாவீதை வீட்டிலேயே விடலை. ஆனால் தாவீது உயர்ந்ததுக்கு அப்புறம் தாவீதின் பெற்றோரும் சகோதரரும் யார்கிட்ட வந்தாங்க தெரியுமா? தாவீது கிட்ட வந்தாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை வீட்டில் இருக்க விடல. ஆமே, அவன் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் யோசேப்பு உயர்ந்ததுக்கு அப்புறம் யோசேப்பின் சகோதரர்கள் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு எங்க வந்தாங்க தெரியுமா? அதாவது நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வர உங்களை அற்பமா பார்த்தவங்க, உங்களை நிந்தித்தவங்க, நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கர்த்தர் உங்களை நன்மையா வைப்பார். உன் சத்துரு பசியா இருந்தால் அந்த அளவுக்கு வளர்ச்சி வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, சத்துருக்கு சோறு போட ரெடி ஆகிக்கும். சில பார்க்குறாங்க எங்களுக்கு வளர்ச்சி வேண்டாம், அவனும் சாப்பிடண்டா. வளர்ச்சி வருதா சத்துருவுக்கு விருந்து வைக்க ரெடி ஆயிருக்கு. வச்சால ஆமே, எஸ்தர் வச்சால ஆமானுக்கு விருந்து. ஆமே, விருந்தில் விஷம் வச்சாலா? இல்லை. ஆனால் அதனாலே அவன் தலையிலே அக்கினி தழலை குவிச்சால அக்கினிய முடிஞ்சு. அதான் அவனுக்கு லாஸ்ட் சப்பர். அதோட முடிஞ்சு, கதை ஓவர். எஸ்தர் விருந்து வைக்கிறான். நீங்க வளர்றீங்களா? ரெடி ஆகிக்கோங்க விருந்து வைக்க. ஆமே, வேண்டாம் ஆண்டவரே, நான் வேணா விருந்தில் விஷம் வேணா வைக்கிறேன். இல்லை, கிங்டம் பிரின்சிபிளே நீங்க உயர்த்தப்படுறீங்கன்னா 4 பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும். ஆமே, ஆண்டவர் சொல்லுவார் ஒரு ஓமை, தான் மாத்திரம் வாழ்ந்து தானியத்தெல்லாம் சேர்த்து இடம் பத்தலேன்னு சொல்லி அதை இடித்து நான் இன்னும் பெரிதாக்குவேன்னு சொல்லும் போது ஆண்டவர் மூடனே, ஆமாம் இன்னைக்கு நீ மறிச்சேன்னா நீ எங்கே போவ? உன் தேவைக்கு நீ எடுத்துக்கோ, இல்லைன்னு இல்லை. ஆனால் உன் தேவைக்கு மிஞ்சி உன் கையில் கொடுக்கும்போது யாருக்கோ கர்த்தர் உன்னை நன்மையாக வைக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஆமே ஆமே. அதாவது ஆண்டவரே, உயிருள்ள நாட்களில் நான் நன்மை பெறுகிறவனாய் மட்டும் இருக்கக்கூடாது, நன்மை செய்கிறவனாகவும் இருக்கணும். ஆமே. தேவ ராஜ்யத்தில் தேவனை உயர்த்தும் போது நீங்கள் இந்த மைண்ட் செட்லேயே ஆண்டவர் சமூகத்தில் உயர்வை கேளுங்க. ஆமே, ஆண்டவரே 4 பேருக்கு நான் நன்மை செய்யணும்ப்பா. நன்மை இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் பிரயோஜனப்படணும், நான் நன்மை செய்யணும். பறவைகள் வரும், அந்த கிளைகளில் ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஒருத்தங்களை ஃபீட் பண்ண முடியுமா ஃபீட் பண்ணுங்க, ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு வகையில். அப்படின்னா எனக்குள்ள என்ன வளர்ந்துருக்கிறது தெரியுமா? தேவராஜ்யம் வளர்ந்துருக்கிறது. நான் என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? நான் எந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன்னு தெரியுமா? தேவராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிக்லாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தாரை எல்லாம் பிடிச்சிட்டு போய் தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்னியினால் சுட்டரிச்சிட்டு போயிடுவாங்க. தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் திரும்பி வரும்போது பார்த்தா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. குடும்பத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓன்னு அழுறாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய வேதனை. அழுது ஆண்டவர் சமூகத்தில் கேட்குற, ஆண்டவர் நான் போகலாமா, நான் அதை பிடித்து கொள்வேனா? அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நீ அதை சகலத்தை திருப்பிக் கொள்வாய். அப்படி போகும்போது போகிற வழியில் ஒரு எகிப்தியன் உயிருக்கு போராடி கொண்டு வழியில் கிடக்கிறான். அவனுக்கு குடிக்க தண்ணீர் அப்பம் எல்லாம் கொடுத்து ஆமென் தாவீது அவனை விசாரிக்கும் போது அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, அவன் 13:14 நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். யார் மடியில் படுத்துட்டு சொல்றான் தெரியுமா? தாவீது மடியில். நான் தான் எரிச்சேன். உடனே தாவீது எடுத்துட்டு வா அந்த தீய. அப்படி இல்லை, தாவீது அவனை எரிக்கல. அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து தாவீது அவனுக்கு அப்பமும்
தண்ணீரும் கொடுக்கிறான். இவன் தான் தேவராஜ்யத்துக்குரியவர். ஆமாம், உன்னை நீ தான் என் நஷ்டத்துக்கு காரணம், உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அப்படி அந்த மைண்ட் செட்டு வரல தாவீதுக்கு. அப்படி வந்திருந்தா தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டிருக்க மாட்டான். அதாவது எனக்கு கர்த்தர் ஃபேவர் பண்ணணும்னா நான் எந்த மைண்ட் செட்டில் தான் வாழணும் தெரியுமா? கிங்டம் மைண்ட் செட்டில். ஆமாம், அதனால தான் உன் சத்துரு விழும்போது நீ என்னப்படாத, சந்தோஷப்படாத, அவ்வளோதான். நான் தேவராஜ்யத்தின் மனநிலைமையில் வாழும்போது கர்த்தருடைய ஒத்தாசை எனக்கு கடைசி வரை கிடைக்கும். சத்துரு விழுறது வரைக்கும் நான் அந்த மனநிலையில் இருந்துட்டு சத்துரு விழுந்தவன் என் பார்வையை மாற்றி எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபேவர் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு வந்து ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆமே தேவ பிள்ளைகளே, பிறருக்கு பிரயோஜனம். பிறர் விழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது, பிறர் எழுவதற்கு காரணமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை, அதனால தான் நம்மளை அந்த நிலையிலிருந்து கொண்டு வரார். ஒவ்வொரு நிலையிலும் நம்மை நிறுத்தி நமக்கு லைஃப்னா என்னன்னு காண்பித்து தருவது எதற்கு தெரியுமா? இதே பாதையில் வருகிறவர்களுக்கு நம்ம அடைக்கலமாய் ஆதரவாய் இருப்பதற்காக. ஆண்டவர்கிட்ட ஹல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி என் வாழ்க்கையை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.